வணக்கம். நம்மள பல பேரு அடிக்கடி இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு, இசட் பிளஸ் பாதுகாப்பு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, அத பத்தி நமக்கு டீட்டெயில்டா தெரியாது. அது என்ன பாதுகாப்பு அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒன்றிய உள்துறை அமைச்சகம் இவ்வகை பாதுகாப்புகள நம்ம தலைவர்களுக்கு, சில முக்கியஸ்தர்களுக்கு, விஐபிகளுக்கு குடுக்குது. அது என்னென்ன பாதுகாப்பு அப்படின்னு டாப் லெவல்லேருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு எஸ்பிஜி அப்படின்னு ஒரு பாதுகாப்பு குடுக்குறாங்க. இது என்ன அப்புட்ன்னா, ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இது நாட்டிலேயே டாப் பாதுகாப்பு அமைப்பு இதுதான். இது பிரதமர் மோடிக்கு மட்டும் தான் இப்ப கொடுக்கப்படுது. இதோட வீரர்களோட எண்ணிக்கை, அவங்க செயல்படுற விதம் எல்லாமே ஒரு சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. அதான் இந்த எஸ்பிஜியோட நம்ம முறை. இதோட வருஷ பட்ஜெட் எவ்வளவு அப்புட்ன்னா, 489 கோடி அவரோட பாதுகாப்புக்காக மட்டும் செலவு பண்றோம். சரி, நெக்ஸ்ட் எஸ்பிஜிக்கு அடுத்து என்ன, அதுக்கடுத்து உள்ள பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் பிளஸ் ஏஎஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஏஎஸ்எல் அப்படின்னா, அட்வான்ஸ் செக்யூரிட்டி லியசன். இது மேம்பட்ட ஆயுதம் தாங்கிய இந்த பாதுகாப்பு பிரிவில் யாராருக்கு இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, அமித்ஷா, மோகன் பகவத், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் உள்ளனர். இதுக்கு மேலேயும் இருக்காங்க. நம்ம யோகி ஆதித்யநாத்துக்கு கூட, யூபி சீஃப் மினிஸ்டர், அவர் கூட இந்த பாதுகாப்பு தான் கொடுக்குறாங்க. இது என்னென்னா, நாடு முழுவதும் இவங்க எங்கே போனாலும் இசட் பிளஸ் பாதுகாப்புடன் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை இப்பிரிவு மேற்கொள்ளும். சரியா? அடுத்து இசட் பிளஸ் பாதுகாப்பு. இது என்ன இசட் பிளஸ் பாதுகாப்பு அப்படின்னா, இவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, 10க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் அடங்கிய 55 பேர் இந்த பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு துப்பாக்கி குண்டு துளைக்காத 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள், வெஹிக்கிள்ஸ் கொடுக்கப்படும். ஒரு நபருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்புக்கு மாதம் எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, 33 லட்சம் ரூபா வரைக்கும் செலவிடப்படுகிறது. தற்போது வர 40 பேருக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எது? இசட் பிளஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இசட் பிரிவு பாதுகாப்பு. அதாவது இந்த இசட் பிரிவு பாதுகாப்பில் என்ன அடங்கியிருக்கும் அப்படின்னா, 6 மத்திய ஆயுதப்படை வீரர்கள் அடங்கிய 22 பேர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. குண்டு துளைக்காத ஒரு வாகனத்தோட, ஒரு வெஹிக்கிள் குண்டு துளைக்காமல் இருக்கும். அதோடு சேர்த்து 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கொடுக்கப்படும். ஒரு நபருக்கு இந்த பாதுகாப்புக்கு எவ்வளவு செலவிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 லட்சம் ரூபா வரைக்கும் செலவிடப்படுது. கிட்டத்தட்ட 68 பேர் இப்பிரிவு பாதுகாப்பில் இருக்காங்க. என்ன பாதுகாப்பு? இசட் பாதுகாப்பில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒய் பிளஸ் பாதுகாப்பு. இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னென்னா, 4 கமாண்டோ வீரர்கள் இருப்பாங்க. மொத்தம் பேர் 11 பேர் இருப்பாங்க. 11 பேர் கொண்ட ஒரு குழு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும். அதாவது கிட்டத்தட்ட இவங்களுக்கு எத்தனை வாகனங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னா, 3 வாகனங்கள் கொடுக்கப்படும். இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பில் எவ்வளவு செலவு பண்ணுறாங்க மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 86 பேர் இப்பிரிவோட பாதுகாப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுக்குறது ஒய் பிரிவு பாதுகாப்பு. இதில் என்ன இருப்பாங்க, 2 கமாண்டோ வீரர்கள் உள்ளிட்ட 8 பேர் இருப்பாங்க. மொத்தமாக பாதுகாப்புக்கு 2 வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க. ஒரு நபருக்கு இந்த பாதுகாப்புக்காக மாதம் எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, 12 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 79 பேருக்கு இந்த பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு. 2 பேர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. இவங்களுக்கு வீடு, அலுவலகங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்காது. பெரும்பாலும் மாநில போலீஸார் தான் இந்த பாதுகாப்பு மேற்கொள்றதுக்காக பயன்படுத்தப்படுறாங்க. இதுதான்